ஃபெமினிசம்னா என்ன தெரியுமா? ஃபெமினிஸ்ட்னா யார் தெரியுமா? ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு உன்னை நான் ஒத்துக்கணும்னா நீ எப்படியெல்லாம் இருக்கணும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸை எடுத்துக்கிட்டு சில ஆண்கள் சுத்திட்டு இருக்காங்க. அந்த ஆண்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஃபெமினிசம் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்ற என்ன அவசியம் இருக்குது? அப்படி பண்ணுறது சரியா அப்படின்னு உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. இதில் ஃபெமினிசம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு தனக்கான உரிமைகளை எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் சுதந்திரமாக பெறுவது. ஒரு பொண்ணு தன்னோட கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் போராடுறது தான் ஃபெமினிசம். அதை மீறி தான் யாரை காதலிக்கணும், யாரை திருமணம் செய்யணும், தான் குழந்தை பெற்றுக்கணுமா வேண்டாமா, தனக்கு சொத்துரிமை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் அந்த பொண்ணு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொண்ணை ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நாங்கள் முத்திரை குத்திடுவோம் அப்படின்றது தான் சில ஆண்களோட கான்செப்டாக இருக்குது. இந்த சில ஆண்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படியெல்லாம் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இதையெல்லாம் உடைக்கிறது தான் ஃபெமினிசம். ஏன்னா ஃபெமினிசம் அப்படின்றது வெறுமனே கல்வி வேலை வாய்ப்பில் எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்குறதோட முடிஞ்சு போகாது. ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒரு பெண் காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்க போகிற வரை அந்த பெண்ணுக்கு நடக்கிற, அந்த பெண் சந்திக்கிற அத்தனை விஷயத்துலையும் அந்த பெண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், ஈக்குவல் அந்த பொண்ணுக்கான அந்த பார்ட்டிசிபேஷனுக்கான விலை இருக்கணும் அப்படின்றத தான் ஃபெமினிசம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த பெண்ணோட வாழ்க்கை சார்ந்த முடிவுகளை அந்த பெண்ணே எடுக்கணும், அதுக்கான சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்றத தான் ஃபெமினிசம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமா ஒரு பெண்ணோட உடல் அப்படின்றத இந்த சமூகம் என்னவா பார்க்குது அப்படின்னா, இந்த சமூகத்தோட கௌரவத்தை காப்பாத்துற ஒரு கருவியா பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்த பெண் உடல் அப்படின்றது அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரிமையான ஒரு விஷயம். அதுல கொண்டு உங்க குடும்ப கௌரவத்தையும் உங்க சாதி கௌரவத்தையும் உங்களோட மற்ற கௌரவங்களை எல்லாம் தூக்கி சுமக்கிறதுக்கான ஒரு கருவி கிடையாது பெண் உடல் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பெத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பெண்ணை நீ எல்லாம் பெண்ணா, பெண்ணுக்கு முழுமையே தாய்மை தான் அப்படிலாம் டைலாக் விடுவாங்க. நிஜமாவே ஒரு ஆண் பிறக்கும் போதே அவன் ஆணா இருக்கும்போது ஒரு பெண் மட்டும் எப்படி தாய்மை அடைந்தாதான் முழு பெண்ணா மாறுறா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுது? இதெல்லாம் என்ன லாஜிக் ஃபர்ஸ்ட்? ஸோ நீங்க ஒரு ஸ்டீரியோடைப் செட் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுதான் பெண்மை, இதுதான் தாய்மை, இதுதான் பெண்கள் கேட்கணும், இதுதான் பெண்களோட உரிமை, இவ்வளவுதான் பெண்களோட உரிமைன்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இதையெல்லாம் உடைக்கிறது தான் ஃபெமினிசம். ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையோ அதை அவளே முடிவு செய்வாள், அதை அவளே பெறுவாள். அதற்கான வெளியை உருவாக்குவதற்கான போராட்டம் தான் ஃபெமினிசம் பண்ணிட்டு இருக்கு தொடர்ந்து. இதை இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது தான் இந்த மாதிரி ஃபேக் ஃபெமினிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சுற்றுற ஆண்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்தது, ஒரு பெண் தன்னோட செக்ஷுவல் டிசையர் பற்றி பேசிட்டாலே அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு பெண்ணோட உடல் மீது ஒரு ஆணுக்கு மட்டுமே உரிமை இருக்கு அப்படின்றத தான் காலம் காலமா நம்ம இந்த சமூகம் கற்பிச்சு வச்சிருக்கு. இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்றது தான் ஃபெமினிசத்தோட நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தன்னோட பாலியல் தேவைகளையும் அறிவு தேவையையும் பொருளாதார தேவையையும் சுதந்திரமா பேசுறதுக்கான வெளியை ஃபெமினிசம் உருவாக்கும். அதற்கான அந்த பாதையில தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்கள் உட்காந்து ஹே நீ ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூச்சல் போடுறது அப்படின்றது நிஜமாவே ரொம்ப முட்டாள்தனமாக அயோக்கியத்தனமாக இருக்குது. இப்படி உட்காந்து எல்லா பெண்களுக்கும் ஃபெமினிஸ்டாக இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து நிறைய பேருக்கு ஃபேக் ஃபெமினிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குற அந்த நேரத்தில் நிஜமாவே ஃபெமினிசம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னன்னு போய் படிங்க. ஃபெமினிசத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் நல்லது. போய் படிப்பறமா.